எல்லாருக்கும் வணக்கம். ஒரு முக்கியமான ஒரு கலந்துரையாடல்ல சந்திக்க போறோம். என்னோட சாம் பிரதீபன் இருக்கிறார். உங்களுக்கு தெரிந்த ஒரு ஊடகவியலாளர். பிரித்தானிய தேசத்திலே அல்லது இந்த புலம்பெயர் தேசத்திலே இருந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றவர். பக்கத்துல 3 பேர் இருக்கிறார்கள். புரட்சி குரல் என்கின்ற ஒரு இசை நிகழ்ச்சி மே மாதம் 2ஆம் தேதி இடம்பெறப் போகின்றது. அந்த நிகழ்வினுடைய ஏற்பாட்டாளர்கள். அவரைப் பற்றிய அறிமுகம் நான் சொல்ல வேண்டியதில்லை. ஈழத்தை சார்ந்தவர்களுக்கு, இசைத்துறையை நேசிக்கின்றவர்கள் எல்லோருக்குமே தெரிந்திருக்கின்ற எங்களுடைய ஒரு சொத்து, எங்களுடைய ஒரு அடையாளம் இசைப்பிரியன் அவர்கள். எல்லாருக்குமே வணக்கத்தை சொல்லிக் கொள்ளலாம். இது ஒரு இன்டர்வியூன்றதை தாண்டி ஒரு கலந்துரையாடலா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சாம்பிரதாயம் நீங்க ஆரம்பிங்க. முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் வணக்கம். நாங்கள் உண்மையாக இது இந்த கலந்துரையாடலாக யோசிச்சது இந்த புரட்சி குரல் என்கின்ற ஒரு குரல். நான் நினைக்கிறேன் முதல் முறையாக லண்டனில் இந்த ஒரு ஒரு சிந்தனையை வச்சு நடக்குது. நாங்கள் நிறைய சினிமா பாடல்கள் கேட்டிருக்கிறோம், கரியோக்கி பாடல்கள் இல்லை லைவ் பேண்டுன்னு சொல்லி. சினிமாவுக்கும் எங்களுக்கும் ஒரு பிரிக்க முடியாத ஒரு விடயம் போல அடிக்கடி பல சினிமா பாடல்களை கேட்டிருக்கிறோம். ஆனால் இந்த புரட்சி குரல் என்று எங்களுடைய தேசிய கீதங்களை பாடுவதற்கும், பழையவர்கள் பாடுவதற்கும், புதிய சந்ததி பாடுவதற்கும், அது ஒரு போட்டி நிகழ்ச்சி கூட கொண்டு வர்றது என்பது ஒரு புதிய கான்செப்ட். ஆனால் அது ஒரு ரசிக்கக்கூடிய ஒரு ஆஹா ஒரு வித்தியாசம் கொண்டு வருது என்று திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் நினைக்கிறேன். அதை நீங்கள் ஒழுங்குபடுத்தியதுக்கு முதல் இங்கே பிரித்தானியாவில் வாழ்கிற ஊடகம் சார்ந்தும் கலை நேசர்கள் என்ற சார்பிலையும் எங்களுடைய நன்றி. அது இசைப்பிரியனை நீங்கள் இதுக்கு ஒரு முதன்மையான விஷயமாக அவர் அழைத்து கொண்டு வந்ததும் முக்கியமான விஷயம். என்ன உங்களுக்கு இருந்த நோக்கம் என்ன? எல்லாரும் சினிமாவை தேடி ஓடிக்க நீங்களே இதை கொண்டுறது கூட உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்க வேண்டாம் என்ன சதீஷ்? அதை பற்றி காய்ச்சி கொண்டு போறது நல்லது. யாராவது ஒருத்தர் எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வணக்கம் சொல்லியிருக்கோம். இந்த நிகழ்வை நாங்கள் செய்ய வேணும், இந்த புரட்சி குரலை நாங்கள் பிரித்தானியாவில் நடத்த வேணும் என்று சொல்லி கடந்த வருடமே நாங்கள் முயற்சி செய்தோம். ஆனால் இசைப்பிரியன் அன்னைக்கும் நேரம் பிரச்சனை ஒன்று இருந்தது. மற்றது நாங்கள் ஒழுங்கமைக்கிறதுக்கு கொஞ்சம் தடங்கல்கள் பிரச்சனைகள் இருந்ததுனால அதை விட்டுட்டோம். இதை நாங்கள் செய்ய வேணும் என்று சொல்லி நாங்கள் ஆரம்பித்ததனுடைய நோக்கம், இங்கே பிறந்து வளர்ந்து கொண்டிருக்கிற குழந்தைகள் அல்லது இளநிலை பிள்ளைகளை கொண்டு போய் சினிமா துறையிலேயே அந்த போட்டிகளை வச்சும் இந்திய சினிமா சார்ந்தவர்களோட கொண்டு போய் பாடலாம் என்று சொல்லி, அவர்களோட பாடலாம் இவர்களோட பாடலாம் என்று சொல்லி சினிமாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டு போகிற நேரங்களில் புரட்சி பாடல்களையும் தாயக எங்களுடைய பாடல்களையும் தேசிய பாடல்களையும் பாடுறதுக்கும் நிறைய பிள்ளைகள் ஆர்வமாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு வாய்ப்பு என்பது இங்கே இல்லை. யாரும் ஒரு மேடை நிகழ்ச்சி இப்போ இங்கே நடக்கிறதோ அல்லது தாயகம் சார்ந்த நிகழ்ச்சிகளில் அந்த பாடல்களை பாடுவதற்கு வாய்ப்பு கொடுப்பதோ சரியாக குறைந்து விட்டது. ஆனால் பிள்ளைகளுக்கு நிறைய பேருக்கு ஆர்வம் இருக்கின்றதை நாங்கள் காணக்கூடிய மாதிரி இருந்ததுனால பல ஐரோப்பிய நாடுகள், கனடாவிலெல்லாம் இப்படியான போட்டி நிகழ்ச்சிகள் கனகாலமாகவே நடைபெற்று கொண்டு வருகிறது. சுவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா 4-5 விதமான போட்டி நிகழ்ச்சிகள் இந்த தாயக பாடல்களுக்கென்றே வைத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கக்குள்ளே இவ்வளவு மக்கள் வாழ்கின்ற பிரித்தானியாவில் இதை யாரும் செய்ய முன்வராதபடியால் நாங்கள் ஒரு 7 நண்பர்களாக சேர்ந்து கண்டிப்பாக இப்படியான ஒரு நிகழ்ச்சியை செய்து அழிந்து கொண்டு போய்கொண்டிருக்கின்ற பாடல்களை நாங்கள் மீளவும் கொண்டு வர வேண்டும் என்கின்ற சிந்தனையிலையும் எங்களுடைய இளைய சமுதாயத்துக்கு அதை கொண்டு போய் நாங்கள் கடத்த வேண்டியது எங்களுடைய கடமை என்பதாலையும் இந்த நிகழ்வை செய்வதற்காக நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். அதுலேயும் இசைப்பிரியன் அண்ணாவை வச்சு எங்களுடைய முதல் நிகழ்வை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்றதில் நாங்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தோம். நாங்கள் என்று சொன்னால் இள வயசிலேயே இசைத்துறைக்குள்ளே போய் பல பாடல் அங்கே உருவாக்கம் பெற்று தேசிய தலைவரிடம் இந்த விருதுகள் பெற்ற அவரின் ஊடாகவே இந்த நிகழ்வை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும் என்பதற்காக அவரையும் கூப்பிட்டு இந்த நிகழ்வை நாங்கள் ஆரம்பித்தோம். இப்போ இசைப்பிரியன் அண்ணாவை தெரிஞ்ச ஆக்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். பொதுவாக மே மாதம் என்று சொன்னால் அதே தமிழர்களை பொறுத்த வரைக்கும் என்னதான் நாங்கள் மற்ற மக்களை கடந்து போகிறதுக்கு முயற்சி செய்தாலும் எங்களை அறியாமல் ஒரு வலியும் அல்லது எங்களை அறியாமல் பழைய பல ஞாபகங்கள் வந்து போகக்கூடிய ஒரு மாதம். அதே மாதிரி தான் நவம்பர் மாதமும் இசைப்பிரியன் அண்ணா மாவீரர்களுக்கான ஒரு மாதமாக தான் தொடர்ச்சியாக அனுஷ்டிப்பார். பொதுவாக நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னா மே மாதமாக இருந்தாலும் சரி, நவம்பர் மாதமாக இருந்தாலும் சரி, வேறு நிகழ்ச்சிகளுக்கு போக மாட்டார். இது மாதிரியான நிகழ்வுகள், எங்கள் தேசியம் சார்ந்த நிகழ்வுகளில் மட்டும்தான் உங்களுடைய ஈடுபாடு இருக்கும் என்றதை அது எனக்கு சொன்னவர் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். எவ்வளோ மில்லியன் பவுண்ட்ஸ் கொட்டி கொடுத்தாலும் இசைப்பிரியன் அண்ணா போக மாட்டார்.
இந்த நிகழ்ச்சியில நீங்க உள்ள வந்தது எப்படி என்ன? கொஞ்ச நாளாக இப்படி ஒரு பாடல் போட்டி ஒன்று நடக்கும்னு யோசிச்சுட்டு இருந்தேன் நான். அந்த ஐரோப்பாவில் எல்லா இடமும் நடக்குது. இங்கே தான் மேலே எங்கள் ஈழத்து பாடலுக்கான பக்கம் இல்லாட்டி அது சார்ந்து ஈடுபடுறது நிறையவே குறைவாக இருந்தது. அப்போ இவரோட ஒரு நாள் இவரும் இதை பற்றி என்னோட கதைச்சப்போல் நான் அப்படி ஒன்று செய்வோம்னு சொல்லி ஒரு முடிவெடுத்தினாங்க. ஈழ பாடல்கள்ன்ற முக்கியத்துவம் வந்து இது ஒரு வரலாறு சார்ந்த விஷயம். இந்த பழைய புராண கதைகள் மாதிரி இது வந்து தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய விஷயம். சினிமா பாடல் வந்து இப்போ இருக்கும், நாளைக்கு இல்லாமல் போயிடும். ஆனால் இது வந்து வரலாறு சார்ந்த விஷயம். அதே ஈழம் சார்ந்த எல்லா பேர்கிட்டையும் கடத்தப்படணுன்ற ஒரு விருப்பம் தலைவருக்கு இருந்தது. அது சார்ந்ததுக்கு பிற வேலை செய்த எங்களுக்கும் இருக்குது. அப்போ அதனால் இது ஒரு நல்ல முயற்சி அமையும் என்று தான் நான் இதுக்கு நாங்கள் கட்டாயம் செய்வோம்னு சொல்லி முடிவெடுத்தோம். இல்லை இந்த இந்த தேசிய பாடல்களை ஒரு பாடல் நிகழ்ச்சியாக செய்திருக்கலாம். நீங்களே அது ஒரு போட்டி நிகழ்ச்சியாக அதுக்கு பின்னால் நோக்கம் இருக்கு. ஏன் ஒரு போட்டியாக அதை செய்து நிகழ்ச்சியை கொண்டு வாருங்க. அது வந்து நான் சொல்லலாமா? சொல்லுங்க. இரண்டாவது வந்து இப்போ பாடல் போட்டின்றது ஒரு பார்வையாளர்கள்லாம் வருவினோம். போட்டி நிகழ்ச்சியை வைக்கும்போது அதை ஈடுபடுறதுக்குன்னு சொல்லி வரும்போது ஒரு புதிய ஒரு பாடல் சமுதாயம் ஒன்று உருவாகுது. நிறைய பாடலுக்கு கேட்பினம். இதில் வர அடவி மட்டத்தை வச்சுக்கொண்டு இன்னும் கொஞ்சம் பெரிய முயற்சி செய்வினோம். அப்போ தொடர்ந்து ஒரு பெரிய விஷயமா மாறுமன்றதான் எங்களோட நம்பிக்கை. இப்போ நீங்கள் குறிப்பிட்ட நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் போட்டியாக இருக்க அவைன்ற ஒரு இன்வால்மெண்ட் வரும் பெரிய விஷயமா மாறுமெண்டு. எனக்கு ஒரு சின்ன விஷயம் கேட்கணுமெண்டு ஆசையாக இருக்கு. இப்போ உங்களோட பாட்டை கேட்டு அந்த பாட்டுன்ற உணர்ச்சிகளால் தூண்டப்பட்டவர்கள் நிறைய பேர் நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம். ஆனால் இசைப்பிரியன் அண்ணாக்கு அவர் ஒரு கட்டத்தில் இருக்கும்போது அவருக்கு ஒரு உணர்ச்சி வந்திருக்கும் இல்லையா? சின்ன வயசில் ஒரு கலைஞர் அவரோட மண்டோ அல்லது இந்த இள விடுதலை போராட்டத்தில் தன்னை ஈடுபடுத்தணும். அந்த புள்ளி, அந்த ஆரம்பத்தை பற்றி நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். என்னோட ஆரம்பம் வந்து எங்களோட குடும்பமே ஒரு இசை குடும்பம். ஒரு அண்ணா மிருதங்க விரிவிலாளர், இன்னொரு அண்ணா இசையமைப்பாளர் ஸ்ரீகோவன் சொல்லி இந்த மூசு மலை இசைவில்லையே ஒரு பாட்டாக ஃபேமஸாக இருந்தது. அப்போ நாங்கள் வந்து இந்த போராட்ட காலத்தில் வந்து இந்த ஈழத்து பாடல்கள் தொடங்கும்போது, ஈழத்து பாடல்கள் உருவாக்கம் தொடங்கும்போது எங்களோட குடும்பம் அதுக்குள்ளே உள்ளுக்கு போயிடும். அந்த மாதிரி என்னோட மாமா அவரோட அருணான்னு சொல்லி அருணா இசைக்குள்ள வச்சுக்கார். இந்த மானம் ஒன்றிய வாழ்வென கூறி அவரை பேசிய வச்சுருந்தார். ஆரம்பத்தில் வந்து ரத்தத்திலே சிவந்த மண்ணே என்ற ஒரு பாட்டு வந்திருந்தது. அப்போ அந்த நேரமே நாங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டோம். அப்போ அதோட போய் அது அப்படியே ஊறி விஷயமாக வந்துடுது. அதுபோல் எங்களை ஒரு விருப்பமான விஷயமா அமைஞ்சிட்டு நாங்கள் அதை தொடர்ந்து கொண்டே இருக்கிறோம். அதோட உணர்வு சார்ந்த விஷயம், நிறைய பேருடைய தியாகம் இருக்குது, நிறைய பேருடைய வலி இருக்குது, நிறைய பேருடைய எதிர்கால நோக்கம் இருக்குது. அப்போ அது ஒரு நல்ல விஷயமாகவே இருந்தபடி நாங்கள் எல்லாருமே அதுக்குலாம் ஈடுபட்டோம். இப்போ நான் கேட்க வந்து என்னன்னா, ஏதாவது ஒரு பாட்டு உங்களை கொஞ்சம் உணர்ச்சி பட வச்சிருக்கோம் இல்லையா? அப்படி ஏதாவது இருக்கா? நீங்கள் கேட்டு நீங்கள் அதுக்குள்ளே போன பாட்டு அப்படி? எனக்கு உலகத்திலே பிடிச்ச பாட்டுனா துயிலும் இல்லத்தில் மாவீரர்களுக்கு அந்த டைம் போடுற பாட்டு இருக்குல்ல, மொழியாகி எங்கள் மூச்சா, அதான் என்னோட அது கேட்டாலே எனக்கு விருப்பம். அதுதான் எனக்கு ஆகல விருப்பம் வந்தது ஈழப்பாடல்கள். அது கேட்கும்போது எங்களை அறியாமலே நாங்கள் அதுக்கு எப்பயுமே இருக்கும். அதோட எனக்கு இந்த தொடர்ந்து இந்த நல்ல பாடல் ஒளிப்பதிவுகள் சார்ந்த இதுக்கெல்லாம் கூட இருந்திருக்கிறோம். இப்போ கிட்டண்ண என்ற பாட்டு அந்த எனக்கெல்லாம் முதல்ல அங்கே போய்க்கலாம். கிட்டண்ண என்ற பாட்டுக்கெல்லாம் போய்க்கலாம். நம்ம டெமரின் இந்த தாள வாத்தியங்கள் அப்படி போடுறது. இப்போ இந்த அப்படியே கலைஞனாக வரும்போது இந்த எல்லா பாட்டுமே ஒரு பிடிச்சதாகவும் மற்ற ஒரு விருப்பமான விஷயமாக அமைஞ்சிச்சு. இல்லை, நல்லது. இப்போ உங்களோட இசை பயணத்தின் இசைப்பிரியன் உங்களுடைய உற்சாகம், அதில் எப்படி உங்களோட ஈடுபாடுன்றதுல இருந்து நாங்கள் இந்த புரட்சி பாடல்கள் இல்லை தேசிய பாடல்களை குறிப்பாக புலம்பெயர்ந்த இந்த சமுதாயத்தில் கடத்த வேணும்ன்றது மிக முக்கியமானால். இப்போ பொதுவாகவே இங்கே உள்ள ஆக்கள் வந்து சினிமா பாடல்களை தெரிவு செய்ததுக்கு பின்னால் போகிறதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, அதை நெடுக காதில் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு விஷயம். கண்ணுக்கு முன்னுக்கு இந்த பிள்ளைகளுக்கு முன்னுக்கு திறந்தால் பெருந்திரையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அப்போ அதில் இந்த தேசிய பாடல்கள் எல்லாவற்றுக்குமான பயிற்சிகள் எல்லாம் அது ஒரு செவிப்புறத்தில் புழக்கப்பட்டு போகிற விஷயம் குறைவன்றதால பிள்ளைகள் ஈடுபடுறதில்லைன்னு சில பெற்றோரோட கதைக்குள்ள சொல்லியிருக்கிறேன். அதுகளுக்கு இந்த புரட்சிக்குரல் போட்டியின் இந்த ஆரம்பமும் இதனுடைய தொடர்ச்சியும் ஏதாவது வழி சமைக்கும் அவர்கள் தொடர்ச்சி அதை கேட்கறதுக்கும் அதை பயிற்சி பெற்றுறதுக்குமான எழுத்து பாடல்கள் வலைத்தளங்கள் எல்லா இடத்துலையும் இருக்குன்னா அதுதான் எங்களோட நோக்கம். இப்படி இதுகள் வைக்கும் போது தான் நான் அதை தேட வலிக்கிடுவேணும். என்னடா இப்போ சுவிஸ், பிரான்ஸ் போன்ற நாடுகளில் ஒரு பிள்ளையை பாட கூப்பிட்டா முதல் ஈழத்து பாட்டு தான் பாடும் இப்போ பிள்ளைகளை.
அவ்வளவு பயிற்சியிலையும் இருக்கணும், அதை விரும்பியும் செய்யணும். இப்போ நிறைய பிள்ளைகள் இப்போ சுவிஸ், பிரான்ஸில் மற்ற யூரோப்பில் நிறைய பிள்ளைகள் என்னைய மாதிரி தான் மே மாதத்தில் நவம்பர் மாதத்தில் சினிமா நிகழ்ச்சி வந்தாலே போக மாட்டேன்ற இருக்கிற பிள்ளைகள் எங்கிற பிள்ளைகள் இருக்கணும். நல்ல நல்ல பேரோடையும் இருக்கணும், நல்ல பாடல்கள்ன்ற பேரோடையும் இருக்கணும். அப்படியே அது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய கஷ்டப்பட்டு தான் அந்த விஷயத்தை கொண்டு வந்த நாங்கள். ஆனால் இங்கே அது உண்மையில குறைவாக தான் இருக்குது. இங்கே என்னென்னு தெரியல, சினிமா சம்பந்தமான விஷயங்களும் அது சார்ந்த நிகழ்வுகள் வந்து இங்கே கூடவாக இருக்குது. இப்போ இங்கே உள்ள பிள்ளைகளும் அது செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன். மற்ற நிறைய பிள்ளைகள் இதில் ஈடுபடணும் வெளியில் தெரியல. அப்போ இப்படி இந்த மாதிரி கொண்டு வரும்போது அவை வந்து வெளிப்படையாக வந்து அது செய்யணும்ன்ற ஒரு சந்தர்ப்பமாக அவைக்கு ஆரம்ப புள்ளியா அமையும். இருக்கலாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு. நான் அப்ப போகலான்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு 3 கேட்டகரியா இந்த போட்டி நிகழ்ச்சியை வடிவமைச்சிருக்கிறீங்க. அந்த 3 பிரிவுகளுக்கும் நீங்க வச்சிருக்கிற பேருக்கு பின்னாலேயும் ஒரு கதை இருக்கு. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன் அதை அப்படி எடுத்தீங்க? யாருடைய ஐடியா அது? இந்த நிகழ்ச்சி எல்லாத்துக்கும் முழு காரணம் வந்து சுபாஷ் தான் இதுக்கு உண்மையில ஹீரோ. அவர்கிட்ட சிந்தனை, அவர் தான் இல்லை பிளான் எடுத்து முழுக்க அந்த பேர் வச்சது. அந்த என்னென்னா சின்ன ஆட்களுக்கு வந்து குட்டி கண்ணன் பாட்டை வச்சது. என்ன அந்த குட்டி கண்ணன் பாட்டு பாடைக்கு அவைக்கு அந்த உற்சாகம் சின்ன பிள்ளைகளுக்கு அந்த பாட்டு தான். அடுத்தது ஒரு பிரிவுக்கு வந்து 15லேருந்து அங்கே அடுத்த பிரிவு 15லேருந்து 25 வரைக்கும் சிட்டன் என்ற பாட்டை வச்சது. அதுக்கு அங்கால 25க்கு மேற்பட்ட ஆட்களுக்கு சாந்தண்ணான்ற பாட்டை வச்சு தான் அந்த இதை தொடங்கியிருக்கு. ஆனால் உண்மையிலே இது ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். இந்த முறை இதை முதல் தடவை இதை நாங்கள் இதை செய்ய வலிக்கிட்டு இருக்கிறோம். இதிலே எங்களுக்கு அந்த கொஞ்சம் உடனே எங்களுக்கு அந்த சரியான ஆக்கள் ஒத்துழைப்பு கொடுக்காட்டியும் இப்போ அதுக்கு பிறகு கனவேர் அறிஞ்சு எங்களுக்கு ஒரு சான்ஸ் ஆங்கோ அது இசைப்பிரியன் நான் இசையில் பாடுறதுக்கு எங்களுக்கு நீங்கள் போட்டியில் நாங்கள் உள்ளிடாட்டியும் பரவாயில்லை, ஆனால் அவற்றை இசையில் ஒரு பாட்டு பாடுறது எங்களுக்கு ஒரு சான்ஸ் வேண்டி தாங்க கொண்டு இன்றைக்கும் ஒரு 2 பேருக்கிட்ட எங்களோட ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறோம். அதுக்கு சந்தர்ப்பம் இல்லை என்று சொன்னால் எல்லாம் நாங்கள் முழுக்க எல்லாம் பாட்டுகள் எல்லாம் வரையறை இருக்குதானுங்கிற அப்ளிகேஷன் போகவே நாங்கள் ஒரு வரையறைக்குள்ளாம் வச்சிருந்தோம். நாங்கள் 23ஆம் தேதி பிறகு போடையலான்னு சொல்லி அதுக்கு பிறகு அடித்து கேட்டிருக்கிறேன். இப்போ உங்களோட ஆடிஷனுக்கே நிறைய பேர் வந்தவை இல்லையா? வந்து எத்தனை பேர்? அது வந்து எங்களுக்கு நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அது இல்லாட்டியும், ஆனால் இது முதல் தடவைன்றபடியே எங்களுக்கு போதுமான அளவு இருந்தது. அது எப்படி என்று சொல்லிச்சேன்னா, அந்த குறுகிய காலத்தில் எங்களை விளம்பரங்கள் போய் மக்கள் இந்த மனதில் சேருது. அந்த சேராதபடியே எங்களுக்கு எங்களோட அந்த விண்ணப்பத்தின் முடிவு தேதி முடிஞ்ச பிறகு கனவேர் அடித்து ப்ளீஸ் பண்ணியெல்லாம் கேட்டிருக்கணும். அப்போ அது நாங்கள் எங்களோட அந்த ரூல்ஸ் நாங்கள் அப்படி வைக்கின்றபடியாக அது தாங்கள் எங்களால் கொண்டு வரலாம் போயிட்டுது. இருந்தாலும் நாங்கள் அவைக்கு எல்லாரோடையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம், நீங்கள் எங்களோட தொடர்ந்து எங்களோட இணைப்பில் இருங்கோ. நாங்கள் அடுத்த வருஷம் இது ஒவ்வொரு வருஷம் செய்ய போகிறோம் தானே. அப்போ அடுத்த வருஷம் உங்களுக்குரிய நாங்கள் வாய்ப்புகள் எல்லாம் தருவோம். அதே மாதிரி அவர் கேட்டது மாதிரி இசைப்பிரியோட கதைச்சு உங்களுக்குரிய வாய்ப்புகள் நாங்கள் வாங்கி தருவோம் என்று சொல்லி நாங்கள் அந்த இதிலே போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலே நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுறோம். இசைப்பிரியன் அந்த இசையில் இங்கே வந்து உண்மையில் ஒரு பெரிய ஒரு இதோண்டு நாங்கள் வர சனிக்கிழமை அந்த கரோலேஷன் ஜென்ரலில் பார்க்க போகிறோம்ன்றது உண்மையில் நாங்கள் அங்கே பார்த்தோம். ஈழத்தில் ஒரு விஷயம் சொல்லட்டா? இப்போ நீங்கள் இசைப்பிரியன் இசையில் ஒரு நிகழ்ச்சியை பற்றி சொல்கிறீங்க. அவர்கிட்ட மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு ஆசை உண்டு எனக்கு தெரியும். கொஞ்ச நேரத்தில் அவர்கிட்ட கேட்குறேன். அதுக்கு முதல்ல சாமன் அப்படி அமைதியாக இருக்க விடையலாம். இல்லை எனக்கு இதெல்லாம் கேட்டு கேட்கல. இது இதனுடைய எதிர்காலம், இது ஒரு ஆரம்ப கட்டம் தான். இதனுடைய தொடர்ச்சியான எந்த ஒரு விஷயத்துக்குமே தொடர்ச்சியான விஷயங்கள் தான் மக்கள் மத்தியில் போய் சேர்றது. ஆரம்பம் எல்லாருடைய ஆரம்பங்களும் வலிஞ்சு தான் ஆக்களை போய் பிடிக்க வேண்டி இருக்கிறது. இப்போ இந்த பொதுவாக இந்த பாட்டு போட்டி நிகழ்ச்சி நடத்திக்குள்ள ஒரு விஷயம் செய்கிறவையில் அது சினிமாவிலையும் சரி வேறு விடயங்கள்லையும் சரி போட்டியாளர்களுக்கான தயார்படுத்தல் ஒரு பயிற்சியாளர் இருப்பார். அவர் குரல் பயிற்சி கொடுப்பார். அது இந்த தென்னிந்திய திரைப்பட பாடல்களில் கூட இருக்கிறது. வாய்ஸ் ட்ரெயினர் ஒருத்தர் இருப்பார். ஆடிஷன் வச்சு அவையில் ஒருத்தர் லெவலுக்கு போக அவைகளுக்கான பொலிஷ் பண்ணுறதுக்கான விஷயங்கள் அப்படியான செட்டப் இதில் இருக்குதா? இல்லாட்டி எதிர்காலத்தில் அப்படி கொண்டு வர்றதுக்குரிய வாய்ப்புகளை ஏதாவது இருக்குதா அவங்கள்ட்ட? நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை, இந்த குரல் தேர்வுக்கு வந்த பிள்ளைகளின் பெற்றோர்கள் எங்களுக்கு சொன்னது, மகன் அல்லது மகள் பாடகர்கள் வந்து சரியான ஆர்வமாக இருக்கிறா, ஒன்றைத்தான் குறையாக சொன்னவே இந்த தமிழ் உச்சரிப்பு போதாமல் இருக்குது. ஆங்கிலத்திலேயே பேசி பழகினதால் தாயக பாடல்களின் உச்சரிப்பு, அந்த உறுதி மொழிகள், அந்த உறுதியான அந்த வரிகள் எல்லாம் வந்து பிள்ளைகளுக்கு வருவதில்லை. அது அறிவியல் எடுபடிவினமோ தெரியாது அப்படின்னு சொல்லி. அப்போ நாங்கள் சொன்னாங்க, இது எங்கெண்ட கையில் இல்லை, நடுவற்ற கையில் தான் அந்த தீர்ப்பு இருக்குது.
இருந்தாலும் தாங்கள் பாடல்களை போட்டுத்தான் அந்த பிள்ளைகளுக்கு பழக்கி இருக்கணும் என்றும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் அவர்கள் இன்னொரு ஆக்களை வச்சு பழக்கி இந்த தாயக பாடல் போட்டிக்கு அவர்களை தயார்படுத்தி கொண்டு இப்ப வரவில்லை. நீங்க ஆனால் கதைச்ச எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு ஒரு விஷயத்துக்கு அதைத்தான் நான் சொல்ல வந்ததும். இங்க ஒரு ஸ்டுடியோ செட்டப் கொண்ட நீங்க எல்லாரும் ரெடி பண்ணுவீங்களா இருந்தா, அங்க இருக்கிறவர் இங்க வாரதுக்கு ரெடியா இருக்கிறாருன்னு சொல்லி நினைக்கிறேன். அவற்ற மனசுலயும் அது ஒரு நீண்ட காலமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இசைப்பிரியன் அண்ணாக்கு இல்லையா? சொல்லுங்க. இங்கே நல்ல பாடகர்கள் இருக்கணும், நிறைய பாட்டுக்கார பிள்ளைகள் இருக்கணும். ஆனால் வெளியில் தெரியலை, ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டும்தான் தொடர்ந்து மேடையில் இருக்கணும். நிறைய பேர் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. நான் வேறு பாட்டுகள்லாம் செய்திருக்கிறேன். அவைக்கு எல்லாருக்குமே இந்த பாடல்கள் பாடணும் விருப்பம் இருக்குது. என்னட்டே நிறைய பேர் கேட்டிருக்கணும். அடுத்த மாவீர தினமோ இல்லாட்டி சார்ந்த வரைக்கும் ஒரு பாட்டு பாடணுண்டு. எனக்கு ஒரு தளம் ஒன்று பிரச்சனை ஒன்று இருக்குது. இப்போ ஒரு முயற்சி ஒன்று எடுத்துகிட்டு அது விரைவில் சரி வரும். இன்னொரு அடுத்தடுத்த வருஷங்களில் இங்கே நிறைய எங்கட ஈழத்து பாடல்கள் நிறைய பாடல்களும் பாடி வெளிவர வேண்டும் நான் நம்பிக்கை தெரிவிக்கிறேன். அதை வெளிப்படையாக நான் சொல்ல நினைக்கிறேன். இப்போ இசைப்பிரியனாண்ட பல பாடல்களுடைய தயாரிப்புன்றது வெவ்வேறு இடங்களில் பாடல்கள் இருந்து கொண்டு நீங்கள் கம்போஸ் பண்ணுறதுக்கு பாடி அனுப்பிகளை நீங்கள் அதை மிக்ஸ் பண்ணி எடுக்கிறீங்க. ஆனால் அதே நேரம் நேரடியாக இங்கே ஒரு ஸ்டூடியோ இருக்குமா இருந்தால் எந்த நாட்டுக்குனாலும் வந்து அங்கே இருக்கிற ஆக்களோட இருந்து ஒர்க் பண்ணி அதை அந்த பாடலை தாரதுக்கு கூட இசைப்பிரியன் ரெடியாக நேர வேலை செய்யும்போது கூட அவங்க திறமைகள் நிறைய உள்வாங்கிக் கொள்ளலாம். இன்னொருத்தர் செய்யும்போது ஓரளவுக்கு தான் அவங்க பாடுற தன்மையை எடுத்துக்கொள்ள முடியும். அதுக்கான தான் நாங்கள் ஒரு முயற்சி ஒன்று செய்து கொண்டிருக்கோம். விரைவில் செய்து இதை பார்க்குற நிறைய பேர் உதவி நம்ம நினைக்கிறேன். இல்லை, நான் என்னதுக்காண்டி அது உண்மையாக அந்த விஷயத்தை கதைக்க வேண்டி வந்தேன்னு சொன்னால், இப்போ அந்த சும்மா பாடல்களுக்கு அவையில் ஃபீல் இமோஷன்ஸை கொடுப்பினோம். ஆனால் இந்த பாடல்களில், தாயக பாடல்களில் அந்த மண் பற்றியதான ஒரு உணர்வும் பின்னால் இருக்கும். அப்போ இந்த பிள்ளைகளுக்கு, இஞ்சத்திய பிள்ளைகளுக்கு அது ஜஸ்ட் ஒரு இசையாகத்தான் அதை பார்க்கணும். இல்லாட்டி அதுக்கு பின்னால் இருக்கிற ஃபீலை கொடுக்குறேன்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு ட்ரெயினர் தேவை பின்னால் இருந்தால்தான் அது ஒரு செழுமைக்குரியதாக வரும்ன்ற ஒரு எண்ணம் இருந்தபடியாக தான் அந்த ஒரு கேள்வி கேட்டால் மேபி எதிர்காலத்தில் அது சாத்தியம். இந்த நிகழ்வு வந்து அதுக்கான ஏற்பாட்டுக்கான ஒரு ஏற்படுத்தல ஆரம்பமாக இருக்கணும்னு நான் நம்புறேன். சரி, நடக்க போகிற இந்த நிகழ்ச்சியை பற்றி கதைப்போம். இப்போ 2ஆம் தேதி நடக்க போகுது. மாலை 4 மணியிலிருந்து நம்புறேன். 4 மணியிலிருந்து நடக்க போகுது. என்ன மாதிரி இந்த நிகழ்ச்சிகளை திட்டமிட்டுருக்கிறீங்க? வர்றவர்களுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். தனியார் போட்டியை பார்த்துட்டு போகிறோமா, 2 பேர் என்னென்ன நிகழ்ச்சிகள் அங்கே நடக்க போகுதுன்றதை பற்றி எதிர்பார்ப்பு இருக்கும். ஒழுங்கமைப்பாளர்கள் என்ற வகையில் நீங்கள் அதை பற்றி காய்க்கிற நல்ல நினைக்கிறேன். அது வந்து இந்த மே மாதம் 2ஆம் தேதி இந்த நாளை நாங்கள் தெரிவு செய்ய வேணும் என்று தெரிவு செய்யப்படவில்லை. நாங்கள் எடுத்தது இந்த மாதம், அதாவது ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி தான் அந்த நாளை நாங்கள் முதலில் எடுத்தது. அதை தவிர்க்க முடியாத காரணத்தினால வேறையும் ஒரு தாயகம் சார்ந்து ஒரு அறக்கட்டளைக்கு பணம் சேகரிக்கிற ஒரு நிகழ்வு நடந்ததுனால அவர்கள் 20 வருஷமாக அந்த நிகழ்வை செய்து கொண்டு வரணும் என்று எங்களை கேட்டு அவையை நாங்கள் குழப்பக்கூடாதுக்காக நாங்கள் எங்களுக்குரிய அந்த டேட்டை நாங்கள் அவைக்கு விட்டு கொடுத்து இந்த டேட்டு பின்னுக்கு தள்ளப்பட்டு போச்சு. அது மே மாதம் 2ஆம் தேதிக்குள்ளே வந்திருக்கிறபடியாக இது இந்த மே மாதம் வலி சுமந்த முள்ளிவாய்க்கால் மாதம் என்கின்றதால முள்ளிவாய்க்கால் நினைவு சுமந்த பல நிகழ்வுகள் ஆரம்பமாகித்தான் எங்களினுடைய புரட்சி பாடல் போட்டி நிகழ்ச்சியும் இசைப்பிரியன் அந்த புரட்சி கானங்கள் இசை நிகழ்வும் அதில் அண்மையில் எங்களை விட்டு பிரிந்த தேனிசை செல்லப்பா ஐயாக்கும் வந்து நினைவு கூறுறதா நாங்கள் இப்போ இருக்கிறோம். அதையும் செய்து அதை தொடர்ந்து தான் பிறகு தாயகம் சார்ந்த 1-2 கலை நிகழ்வுகளோட இந்த நிகழ்வு நடத்துகிறதா இருக்கிறோம். இப்போ பின்னேரம் 4 மணிலேருந்து அப்படி 11 மணி மட்டும் போகிறபடியாக நீண்ட நேரம் அங்கே வர்றவர்களுக்கு சாப்பாடு, குளிர்பானங்கள், சாமி ரெஸ்டாரண்ட் வந்து அவர் தான் முழுக்க செய்து கொண்டிருக்கிறோம். சாமி ரெஸ்டாரண்ட். மற்றது நாங்கள் வந்து இந்த முள்ளிவாய்க்கால் மாதத்தில் வரபடியா நாங்கள் முள்ளிவாய்க்கால் கஞ்சி கொடுக்குறோம். அதுக்குரிய நினைவேந்தல்கள், அந்த மலர் வளம் இதெல்லாம் வச்சு செலுத்தி முள்ளிவாய்க்கால் கஞ்சி எல்லாம் சொல்லி கொடுத்து தான் அதில் நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ஒரு கலை உணர்வு இந்த ரெண்டும் சங்கமிக்க போகிற ஒரு இடமாக அது இருக்க போகுது. நான் மீண்டும் பிறகு இசைப்பிரியன்ட்டு வரலாம் என்ற மனதில் தோன்ற விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் பார்க்கணும்னா இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் டிக்டாக்கோ, இன்ஸ்டாகிராமோ அதில் பாடல்களை பாடிக்கொண்டு போடுற இளம் சந்ததி அதிகமாக இருக்குது. அதுக்கு அதை சாத்தியமாக்குறதுல இன்னொரு விஷயம், உள்ள சினிமா பாடல் முழுக்க ட்ராக் எடுக்கிறாங்க. அப்போ ஒரு கரையோக்கியில் பாடுற மாதிரி நீங்கள் இங்கே லைஃப் பேண்ட் தான் செய்ய போகிறீங்க. இந்த
எனக்கு தெரிஞ்ச சில பாடகர்கள் அதுக்கான ஒரு ட்ராக்கை தங்கள் விருப்பமான தேசிய பாடலுக்கான ட்ராக்கை தயாரித்து எடுக்கணும் பெரிய பொருள் செலவில். இந்த ட்ரக்குகள் கட்டுக்கடங்காம ஈஸியாக ஆட்களுக்கு அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு வாய்ப்பு இருந்தால் நான் நினைக்கிறேன் சும்மாவே அவர்கள் நாளாந்தம் தங்களுடைய ஒரு ஒரு செயற்பாடாக இந்த பாடல்களை பாடி சமூக வலைத்தளங்களை விடுறது கூட பிள்ளைகள்கிட்ட இன்னும் போய் சேரும் என்ற ஒரு எண்ணம். அதை பற்றி உங்களோட இது பழைய பாடல் இப்போ புதுசாக வந்த பாடலுக்கான ட்ரெக் எல்லாம் கூட இல்லாட்டம் இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு பாட்டு செய்யும்போது ட்ரெக்கை வழியில் சேர்த்து விட்டுறோம். இப்போ ஒரு ஆல்பம் கொடுக்கும்போது அதிலேயே விட்டுறோம். பழைய பாடல் வந்து டேப்பில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டது. அது புதுசாக செய்து தான் எடுக்க, அதனால அது சில பாடல் கிடைக்குது இல்லை. பார்க்கலாம், அதுக்கான வழியை நாங்கள் உருவாக்கலாம். உங்கள்கிட்ட தான் எனக்கும் ஒரு கேள்வி. இப்போ கடவுள் நம்பிக்கை இருக்கிறார்கள், கடவுளை பார்க்கலண்டா போய் பூசாரிட்ட அந்த கடவுள் எப்படி இருந்தாருன்னு கேட்போம். அதை மாதிரி தான் எனக்கும் இந்த கேள்வி. இப்போ சில பாடல்கள் அதுவும் களத்தில் உருவாக்கப்படும் போது அதனுடைய அந்த அந்த சுச்சுவேஷன் வேறு வேறையாக இருந்திருக்கும். உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கும் இந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு வேணும்னு சொல்லப்பட்டிருக்கும், அல்லது நீங்களா அவன்கிட்ட செய்து போட்டு கொண்டே கொடுத்துருப்பீங்க. அது வேறு வேறு இதுகள் இருக்குது. ஆனால் தமிழில் தேசிய தலைவர்களுடைய நேரடி பணிப்பில் அல்லது நேரடியான ஒரு கண்காணிப்பில் நீங்கள் உருவாக்கின பாடல்கள் அப்படி இருந்தால் அதை எப்படி அந்த அந்த சுச்சுவேஷன் எப்படி இருந்தேன்னு இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், கடவுளை பார்க்காதவங்க கடவுளை பார்க்குறது பூசாரிட்ட தான் எப்படி கடவுள்னு கேட்பாங்க. அந்த ஒரு இடத்துலேருந்து கேட்குறேன், சொல்லுங்களேன் எப்படி அந்த அனுபவம் இருந்தது? அண்ணன் வந்து இப்போ ஒரு படையணி வெற்றியோட ஒரு சண்டை ஒரு ஒரு வெற்றி சமர் முடிஞ்சதுன்னா அதுக்கு ஒரு ஆல்பம் செய்யணும்னு அவர் தான் முடிவெடுப்பார். ஓகே. அவர் வந்து எங்கள்கிட்ட புதுவை எண்ணெயோட கதைச்சு இல்லாட்டி சார்ந்த கவிஞரோட கதைச்சு கொண்டு வந்து எங்கிட்ட தருவினம் செய்த பிறகு வெளியீட்டுகளாக அண்ணன் வருவார். அதோட ஈழத்தில் வெளியிடப்பட்ட அனைத்து பாடலும் தலைவர் கேட்ட அப்புறம் நாங்கள் வெளியில் விட்டுருக்கோம். இப்போ எப்பயுமே ஒரு பாடல் செய்தால் அது நல்லா இருக்குன்னு சொல்லி அதுக்கான பதில் வரும், இல்லாட்டி நேராக காணும்போது சொல்லுவார். அப்படி அதில் அவர் கவனமாகவே இருந்திருக்கிறார். அந்த ஒவ்வொரு பாடல்களும் அவற்றை காதலுக்காக நாங்கள் வெளியில் விட்டதில்லை. அப்போ எந்த பாடல் செய்தாலும் அவற்றை பாராட்டும் அதில் இருக்கிற பிரச்சனையும் எங்களுக்கு நேர தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அவர் கூடுதலாக ஏதாவது ஒரு ஆல்பத்தில் நீங்கள் செய்ததுக்குள்ள ஏதோ ஒன்றில் இன்வால்வ் ஆகியிருப்பார். உங்களுக்கு இப்போ நான் கேட்கும்போது டக்கண்டு வார ஞாபகங்கள் அப்படி ஏதாவது ஒரு ஆல்பம் இருக்கா? எனக்கு முதலாவது ஆல்பம் இந்த கல்லறை தளவும் காணும்ன்ற ஒரு ஆல்பம், முதலாவது ஆல்பம். அப்போ அவருக்கு இந்த பெயர் பெருசாக அவருக்கு அவ்வளவுத்துக்கு தெரியாது, ஓரளவுக்கு தெரியும். அவருக்கு இந்த புதுசாக இருக்குது இயக்கப்பாடுன்ற சவுண்டு வந்து புதுசாக இருக்குன்னு சொல்லி விசாரித்து இப்போ என்னை கூப்பிட்டு பரிசு தந்தவர். அது எனக்கு ஒரு பெரிய முக்கியமான நாளாக அமைந்தது. இது இன்னொரு ஒரு இது வந்து இந்த கேள்வி வந்து கேட்கக்குள்ள கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் இப்போ என்ன பிரச்சனை என்றால் இந்த எங்களுடைய தேசிய பாடல்களில் பல பாடல்கள் எப்போவுமே இந்த காலத்திலே பாடக்கூடிய ஒரு பாடல்கள். இப்போ பெற்றோர்கள்ட்ட ஒரு சின்ன சிக்கல் இருக்குன்னு சொல்லி இப்போ சில பாடல்களை உதாரண சமூக வலைத்தளங்களில் தடை செய்கிறார்கள். அதாவது ஒரு ஆயுத மோதல், ஆயுத வெற்றி, மீண்டும் ஒரு ஆயுத புரட்சி வெற்றி, வன்முறையை தூண்டுகின்ற அவர்களுடைய பார்வையில் சொல்லப்படுறது. அப்போ எல்லா பாடல்களையும் பாடுவதற்கு இந்த போட்டி நிகழ்ச்சி அனுமதிக்குதா, இல்லாட்டி சில பாடல்களை தவிர்க்கிறீங்களா? அப்படியே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குதா? இப்படி வன்முறையை தூண்டுற பாடலுமே வரையில்லை. அப்படி பார்த்து சினிமா பாட்டில் நிறைய பாட்டு இருக்கு கச்சக்கமாக. அது அப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கி வச்சுக்கிற மொழியே எங்கள் ஈழ பாட்டில் வன்முறையை தூண்டுற மாதிரி பாட்டு இல்லை. நான் இப்போ ஒரு போர் கலைக்கிறன்றது நோமலான விஷயம். அது பழைய புறநானூறு பாடல்கள் எனக்கு எல்லாம் இருக்குது. அது ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்படுது. அது நான் அப்படி ஒரு விஷயம் நான் யோசிக்கிறேன். நான் ஈழப்பாட்டாவே எல்லாத்தையும் பார்க்குறேன். அதான் ஒன்று. அப்போ அதில் இதை பாடுற பிள்ளைகளோ பெற்றோர்களோ இந்த விதமான அச்சமும் கொள்ள தேவை ஒன்றும் இல்லை. ஒரு பரவலாக ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது எல்லா கருத்துமே வரும் சார். அப்படி வந்து ஒரு கருத்துண்டு சுகாசிட்ட கேட்கறது தான் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு நிகழ்வு நடத்தைக்குள்ள அது எப்படி தனியாளரால் நடத்துறது அல்லது எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து நடத்துறது, இதுக்கு பின்னால் ஏதாவது ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன் இருக்குது அல்லது ஒரு ஓல்டு ஸ்கூல் அசோசியேஷன் ஒன்று இருக்குது. சரி, ஓகே, இது அதெல்லாம் இல்லை, இது ஒரு புரட்சி பாட்டு. அப்போ நிச்சயமாக ஏதோ ஒரு அரசியல் கட்சியோ அரசியல் பின்புலம் இதுக்கு பின்னால் இருக்கும். அப்படி இருக்கு என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியினுடைய பேரை குறிப்பிட்டு உங்கள் மீது ஒரு விமர்சனம் வைக்கப்பட்டிருக்கு. என்ன பதில் அதுக்கு? இந்த நிகழ்வில் நாங்கள் ஏற்பாடு செய்த காலத்தில் இருந்து இன்றைக்கு உங்களிருந்து கருத்து கொண்டிருக்கிற இந்த நேரம் வரைக்கும் எந்த ஒரு கட்சி சம்பந்தப்பட்ட தொடர்பும் இதுக்கு இல்லை.
ஓகே. உதாரணத்துக்கு ஒரு அமைப்பில் ஈவின் பிரித்தானிய வர்த்தகர் சங்கம் என்று சொல்லி இருக்கிற ஒரு வர்த்தகர்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு சங்கம், தென்கிழக்கு லண்டன், கென்ட். அதில் இருக்கிற ஒரு பொறுப்பில் இருக்கிறவரை கூட நாங்கள் அங்கத்தை இணைக்கிறதுக்கு அவர் கேட்டு நாங்கள் அவரை இணைக்கவில்லை. அது ஒரு அரசியல் சார்ந்த கட்சி அல்ல, அது ஒரு ஈழத்தமிழர்களுக்கான வர்த்தக சங்கம், வர்த்தகத்தோடு சம்பந்தப்பட்ட அதில் பொறுப்பில் இருக்கிறவர்களை கூட நாங்கள் இதுக்கெல்லாம் நாங்கள் அங்கத்தை வர இணைக்கவில்லை. அவருக்குமே அது தெரியும். அரசியல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு கட்சிக்கும் எந்த ஒரு அமைப்புக்கும் இந்த நிகழ்வுக்கும் ஒரு துளியேனும் தொடர்பில்லை என்றதான் எங்களோட கருத்து. இதுதான் உண்மை. அப்படி ஒரு கருத்து வருது. அது தமிழாக்கட எலும்பில்லாத நாக்காளி எல்லாம் கதைக்கலாம்ன்ற மாதிரி அதே சும்மா கதைச்சு கொண்டு போயினோம். ஆனால் இதில் 7 பேரும் உண்மையில் நாங்கள் ஆரம்பித்தது 7 பேர், இப்போ 10 பேர் அவங்க தவிர இருக்கிறோம். இந்த 7 பேருமே எந்த ஒரு அரசியல் கட்சியிலையும் சம்பந்தம் இல்லாதாக்கள் தான். இல்லை சதீஸ்வர கேள்வி வந்து இது யார் இது செய்யணும், யார் அட்ரஸ் பண்ணினவன்றது. இப்போ நீங்கள் 7 பேர் சொல்லி ஒரு அது ஒரு ஆர்கனைசேஷன் பேர் இருக்கா அவங்களுக்கு, இல்லை அது எப்படி யாரை இதை செய்கிறாங்கன்னு கேட்டிருக்கு. என்ன பதில்? இது நாங்கள் இசையோடு சம்மந்தப்பட்டதால் நாங்களாக ஒரு பேரை உருவாக்கி இருக்கிறோம், ஈழ இசைக்கலைக்கூடம். இந்த ஈழ இசைக்கலைக்கூடம் என்றது வந்து இசையோடு சம்பந்தப்பட்ட தாயகம் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு அமைப்பை தான் நாங்கள் இப்போ இதை செய்கிறோம். சினிமா சம்மந்தப்பட்ட எந்த ஒரு இதுக்கும் நாங்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். உதாரணத்துக்கு இந்த பிள்ளைகள் யாரும்பால் ஒரு பாட்டு பாடி மாவீரன் நாளுக்கு அதை வெளியிட போயினோம்னு சொன்னால் ஈழ இசைக்கலைக்கூடத்தின் ஆதரவில் அல்லது ஈழ இசைக்கலைக்கூடத்தின் வெளிப்பாட்டில் இந்த பாடல் வெளிவருகிறதுன்னு சொல்லி அதை நாங்கள் வெளிவிடுவோம். இல்லைன்னு சொன்னால் தாயகம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் செய்யக்க ஈழ இசைக்கலைக்கூடம் வழங்கும் கலை விழா என்று சொல்லி தாயகம் சார்ந்த ஒரு நிகழ்வை நாங்கள் செய்யப்படும். அதே நேரம் இதில் இந்த நிகழ்வின் முக்கியமான கருத்து, நாங்கள் முக்கியமான நோக்கமே இந்த நிகழ்வில் ஏதாவது எங்களோட செலவுகள் தள்ளி அதில் ஏதாவது பணம் மிச்சம் பெருமாக இருந்தால் அந்த காசை வச்சு தாயகத்தில் இசை பயில வேணும், அதில் ஒரு இசைக்கருவியை பழக வேணும் என்று சொல்லி ஆசைப்படுற வறுமை கோட்டின்கள் இருக்கிற பிள்ளைகளை இனங்கண்டு அவர்களுக்கான ஒரு இலவச வகுப்பை நாங்கள் அங்கே செய்கிறதுக்கு தான் நாங்கள் முயற்சி செய்யப்படும். இதுதான் எங்களுடைய நோக்கம். ஆனால் இந்த நிகழ்வினுடைய நோக்கமுமே இதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. எந்த ஒரு அரசியலுமோ எந்த ஒரு பின்புறமோ இதுக்குள்ளே இல்லை. இப்போ நாங்கள் ஊடகம் சார்ந்து வேலை செய்கிறபடி எங்கள்கிட்ட பல மக்களை சந்திப்போம், பல விதமான கேள்விகளுக்கு இந்த அரசியல் கட்சி ஒன்றின் தொடர்பில் கொண்டு கேட்டது மாதிரி தான். இதில் இந்த போட்டியில் கலந்து கொள்றதுக்கோ அல்லது இந்த நிகழ்ச்சியில் பாடுறதுக்கோ என்ன அடிப்படை தகமை? ஈழத்தமிழனாக இருக்க வேணுமா, அல்லது மாற்று மொழி சார்ந்தவர்கள் இசையில் ஆர்வம் இருந்தால் இந்த பாட்டை இந்த போட்டியில் கலந்து கொள்ளலாமா? என்ன ஒரு என்னன்னு சொல்றது, ஒரு வரையறை வச்சு எலிஜிபிலிட்டி என்ன வச்சிருக்கீங்க? தமிழர்கள் யாரும் பாடலாம்ன்றது தான் இதாயிடும். நாங்கள் உலக தமிழர் யாரும் பாடலாம், ஈழப்பேடர்கள் மாத்திரம்தான். உதாரணத்துக்கு சினிமாவில் சினிமா பாடல்களில் வந்த உதாரணத்துக்கு தோல்வி நிலையை நினைத்தால் அந்த பாடல்களை நாங்கள் போட்டிக்கு வரவழிக்கிட்ட பிள்ளைகளுக்கு அந்த விண்ணப்ப படிவத்திலேயே போட்டு நாங்கள் தாயகத்தில் தலைவர் இருக்கிற காலங்களில் அங்கே அங்கீகரிக்கப்பட்ட தாயக பாடல்கள் மாத்திரம்தான் நீங்கள் குரல் தெரிவில் பாடலாம் என்று சொல்லி. அதே மாதிரி இறுதிப் போட்டியில் நாளைக்கு இந்த சனிக்கிழமை பாட போகிறதும் வந்து அப்படியான பாடலை தான் பாடலாம். இப்போ தோல்வி நிலையை நினைத்தாலோ இல்லை கண்ணுக்குள் கன்னத்தில் முத்தமிட்டாலோ அந்த படங்கள் அப்படியான பாடல்களை நாங்கள் பாடுறதுக்கு அனுமதிக்கல. நீங்கள் தமிழர்கள் யாரும் பாடலாம்னு சொல்கிறீங்க. இப்போ பொதுவாக பார்த்தால் இது ஒரு கட்டாயமாக ஒரு ஒரு கிரிட்டிக்கலான கேள்வியை கேட்க வேணுமென்றதாலே இல்லை, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ஒரு தெளிவு வர்றதுக்காக. இப்போ பல குடும்பங்கள் வந்து மிக்ஸ்டாக இருக்கிறேன். ஒரு ஒரு தமிழ் என்று சொல்ல இல்லாது தாய் தமிழாக இருக்கும், இல்லாட்டி தகப்பன் வேறு ஒரு மொழி பேசுகிறவராக இருக்கப்படும், இல்லை தகப்பன் அப்படி இருக்கும். அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைக்கு ஒத்துப்பூர்வமாக தமிழ் மொழியை பேச தெரியாத பிள்ளையாக இருக்கும், இசையில் ஆடுற பிள்ளையாக இருக்கும், தாயோ தகப்பனுக்கோ இந்த பாடல்களை பாட விருப்பமாக இருக்கும். அந்த பிள்ளை கலந்து கொள்ளலாமா? விண்ணப்ப படிவத்தில் யாருக்கும் எந்த தடங்களும் நாங்கள் கொடுக்கல. விண்ணப்ப படிவத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கான குரல் தெரிவில் வந்து அவர்களை உள்வாங்கினாங்க. அதில் வந்து நடுவர்களால் தெரிவு செய்யப்பட்டவர்களை தான் பிறகு முதல் சுற்றுக்கு அனுப்பி வச்சினாங்க. அந்த முதல் சுற்றிலையும் எடுபட்ட இறுதிப் போட்டிக்கு வந்தார்கள் தான் பாட போயிடும். அப்போ அவையின் மொழி சம்மந்தப்பட்ட அந்த நாங்கள் சொன்ன மாதிரி வரிகள், அந்த உச்சரிப்புகள், அவையின் தாளங்கள், ராகங்கள் எல்லாத்தையும் வச்சு தான் அவைகள் முடிவு செய்து தீர்மானித்து இந்த இறுதிப் போட்டிக்கு அனுப்பி வச்சிருக்கின்ற நடுவர்கள். மற்றும்படி அது வேறு மொழி சார்ந்த பெற்றோர்களால் பிள்ளைகளுக்கு தாயப்படலை, எங்களோட
பிள்ளைகளின் ஈழத்தமிழர் பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு பிறந்த பிள்ளைகளை விட அந்த பிள்ளைகள் பாடியிருந்தாலும் விடுபட்டு தான் வந்திருப்பார். அதில் நாங்கள் அப்படி ஒன்றும் தடங்களை அவர்களுக்கு ஏற்படுத்தவில்லை. நல்ல முயற்சி. நான் நினைக்கிறேன் போதிய அளவுக்கு தகவல்களை காய்ச்சிருக்கிறோம். இதை பார்க்க வரப்போகிற பிள்ளைகள் இந்த கலந்துரையாடலை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு விண்ணப்பம் வைக்கலாம். உங்களுடைய அமைப்பு நண்பர்களான இள கலைஞர்கள் பட்டமா இசைக்கலைஞர் கூடம் தால நீங்கள் ஏதாவது உங்களுடைய கருத்துக்களை செய்திகளை என்ன சதி சொல்றதா இருந்தால் அனைவரும் இந்த நிகழ்வுக்கு வர வேணும். உங்களினுடைய பிள்ளைகளையும் இப்போ பிள்ளைகளினுடைய பெற்றோர்கள் இந்த விண்ணப்ப படிவத்தை பார்த்துட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னது, பிள்ளைக்கு பாட விருப்பம் ஆனால் பிள்ளைக்கு பாட்டு தெரியாது, பிள்ளைக்கு தாயக பாடல் பாட வராது என்றதையும் நாங்கள் விண்ணப்ப படிவம் ஏற்றுக்கொண்டதுக்கு அடுத்த நாளே 15 பிள்ளைகள் இந்த விண்ணப்ப படிவம் அனுப்பப்பட்டிருந்தது. அதெல்லாம் நாங்கள் நிராகரிச்சிட்டோம். காரணம் என்னென்னு சொன்னால் வரையறுக்கப்பட்ட அந்த டைமுக்குள்ளேயே எடுக்க வேணும்ன்றதுக்காக. நிறைய பேர் பிறகு ஆர்வமாக இருக்கிறதால நிறைய பெற்றோர்கள் பார்வையாளர்கள் ஈழ தேசங்களில் இந்த பாடல்களை கேட்டு வளர்ந்தவர்கள் விடுதலை போராட்டத்துக்கு இந்த பாடல்களை கேட்டு தங்களுடைய முழு நேர அர்ப்பணித்தையும் அங்கே கொண்டு செலவழித்தவர்கள் பாடல்களை கேட்டுத்தான், ஈழ பாடல்களை கேட்டு பிரச்சாரங்கள் என்பதை தவிர்த்து பாடசாலைகள்லேயோ அல்லது வேறு இடங்களையோ இடம்பெற்ற அந்த அவர்களுடைய அந்த பிரச்சாரங்களை தவிர்த்து பாடல்களை கேட்டு தாயக விடுதலை போருக்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள் தான் அதிகம். அதே போன்று இங்கேயும் நிறைய ஆர்வமானவர்கள் பெற்றோர்கள் அல்லது குழந்தைகள் வளர்ந்து வர குழந்தைகள் எல்லாம் இருக்கின்றார்கள். அனைவரும் இந்த நிகழ்வுக்கு வந்து கலந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளையும் அடுத்த முறை நாங்கள் செய்ய போகிற இதே போட்டி நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வைக்கணும்னு அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். சதீஷ், நிலவுக்கு வர முதல்ல என்ன பரிசு கொடுக்க போறீங்களுக்கு? அந்த பரிசை பற்றி ஏதாவது மக்களுக்கு தகவல் தெரியுமா? சான்றிதழ் கொடுக்குறீங்களா? இதெல்லாம் பெற்றோர்கள்ட்ட இருக்கக்கூடிய எதிர்பார்ப்பு பிள்ளைக்கு ஒரு நினைவுமாக தன் வரலாற்றில் வச்சிருக்கிறதுக்கு 3 பிரிவுகளையும் இருந்து முதலாவதாக வார அந்த போட்டியாளர் அந்த வெற்றியாளருக்கு புரட்சி குரல் 2026 என்ற பட்டமும் அவருக்கான விருதும் வழங்கப்படுது. அதே நேரம் 3 பிரிவிலையும் இருந்து வார அந்த 3 வெற்றியாளர்களையும் இசைப்பிரியன் அண்ணா தன்னுடைய இந்த வருட மாவீரர் நாளுக்காக வெளியிட போகிற அந்த இருவட்டில் பாடுவதற்கான வாய்ப்பை அந்த 3 பேருக்கும் கொடுக்குறதா அவரே முன் வந்து சொல்லியிருக்கிறார். அதோட மற்ற ஆட்களும் நல்ல பாடினாக்கள் அவைக்கும் சந்தர்ப்பம் கொடுக்கணும். என்ன மேலே ஈழ பாடல்கள்ன்றது நிறைய விஷயம் இருக்குது, நிறைய கொண்டு எங்கட மண் சார்ந்த விஷயங்கள், எங்கட போராட்டம் சார்ந்த விஷயங்கள், எங்கட தியாகங்கள், அப்படி நிறைய இருக்குது. அப்படி நல்ல கலைஞர்கள் எங்கள்கிட்ட வந்து அமையும் போது நிறைய படைப்புகள் சேர்த்து உதவியாக இருக்கும்ன்றது தான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அப்போ நல்ல பாடங்கள் எல்லாருக்கும் நான் கட்டாயம் சந்தர்ப்பம் கொடுக்கணும். நிறைய பேருக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும்னு நினைக்கிறேன். இசைப்பிரியனாவை கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டு நாங்கள் கொஞ்சம் கேள்வி கேட்டிருக்கிறோம்னு சில பேர் கோவிக்கலாம். ஆனால் இது இசைப்பிரியனாவோட முழுமையாக நாங்கள் பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. என்னென்னா இந்த நிகழ்ச்சி சம்மந்தமாக நாங்கள் நிறைய விஷயங்களை பேசிக்கொள்ளணும். ஒன்று போட்டி, அடுத்தது இசைப்பிரியனாவுடைய இசைக்குழுவினுடைய இசை நிகழ்ச்சி. இதை தாண்டி சாந்தன் அண்ணாவினுடைய மகன் கோகுலன் வாரார், அவருடைய பாடல்களும் இசைப்பிரியனாவுடைய இசையில் வந்திருக்கிற அவற்றை பாடல்கள் வரப்போகுது. இதை தாண்டி இங்கே ஐரோப்பிய நாடுகளில் ஏற்கனவே இசைப்பிரியன் அவர்களுடைய மேடையில் பாடி இருக்கக்கூடிய பாடல்கள் நினைக்கிறேன் வைஷ்ணவி, தேனுகா, வேறு யாருடைய ரம்யா போன்றவர்களுடைய ஜெயனும் வாரார் எல்லாருமே வந்து இந்த மேடையை தங்களுடைய அந்த குரல்களினால் இன்னும் வளப்படுத்த இருக்கணும். நிறைய பேரை நாங்கள் சந்திக்க போகிறோம். இது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் பிரதிபன், இப்போ நான் அரசியல் நிகழ்ச்சிகளில் பேசும்போது சொல்கிற விஷயம், அரசியல் பேசப்பட வேணும். பேசப்பட்டால் தான் அது அரசியல் மக்கள் மயப்படுத்தப்படும். அதே மாதிரி எங்களுடைய வரலாற்றில் ஏற்கனவே சிப்ரியன்னா சொன்ன மாதிரி வரலாற்றில் நிறைய விஷயம் இருக்குது. சிலதி மறைக்கப்பட்டுட்டது, சிலதி மழுங்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கு, இன்னும் சிலதி மறைக்கப்படுவதற்கான வேலை செய்யப்பட்டு கொண்டிருக்கு, இன்னும் சிலதி எங்களாலேயே மறக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது எல்லாத்தையுமே இந்த மேடைகளும் இது மாதிரியான பாடல்களும் இது மாதிரியான ஆல்பங்களும் நிச்சயமாக திருப்பி நினைவுபடுத்தினாலே நாங்கள் எல்லாம் முழிச்சு கொள்வோம்.